எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதில் கண்டேன். கொங்கு தமிழுக்கோர் இன்னல் நிகழ்ந்தால் சங்காரம் நிகழென சங்கே முழங்கு. ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. அன்னை தமிழே போற்றி. எங்கிருந்தோ எங்களை அடிமை இனமாம் தமிழ் இனமாம் அது என்று திராவிடர்கள் சூளுரைத்து நம்மை மழுங்கடித்த போது படித்த இளைஞர்களையும் பண்பாளர்களையும் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அதற்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அதற்கு உயிர் உண்டு என்று எங்களை எல்லாம் அறிவு சார்ந்த அரசியல் செய்ய வழிகாட்டிய என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வணங்கி, சேலம் மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வீரத்தமிழர் முன்னணியும் தமிழ் மீட்சி பாசறையும் இணைந்து நடத்துகின்ற கலசம் ஏறாத தமிழ் ஏன் எதற்கு எப்படி என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் செய்வார் அவர்களையும், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருள்ராம் அவர்களையும், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இளவல் அன்பு இடும்பவனம் கார்த்திக் அவர்களையும் மற்றும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நல்லான் அவர்களையும் மற்றும் சேலம் மாவட்ட மாநில மண்டல மாவட்ட பொறுப்பாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். கலசம் ஏறாத தமிழ் ஏன் எதனால் எப்படி? நம் தமிழ் நம்முடைய முன்னோர்கள் செய்த பிழை என்ன? சேலத்திற்கென்று எப்படி என்றால், தமிழ் மன்னர்கள் முன்பு ஆண்டபோது பல மன்னர்கள் ஆண்டார்கள். ராஜராஜ சோழன், அவன் மகன் அரேசந்திர சோழன், பிறகு நாயக்க மன்னர்கள், பிறகு விஜயநகர பேரரசு, அதற்கு பிறகு திப்பு சுல்தான், ஹைபதர் அலி, இவர்கள் காலகட்டங்கள் இந்த மண்ணை ஆண்டார்கள். அதற்கு பிறகு வெள்ளைக்காரன் இங்கு ஆட்சி செய்ய வந்தான். அப்போதுதான் இந்தியாவிலேயே முதல் மாவட்டமாக 1777 இந்த சேலம் ஒரு மாவட்டம் என்றும், இந்த மாவட்டம் இந்தியாவிற்கே முதன்மையானது என்றும் அறிவித்த பெருமை இந்த மண்ணுக்கு உண்டு. அன்று இருந்து இன்று வரை இந்த மாவட்டம் பல போராட்டங்களை கடந்திருக்கிறது. சுதந்திர போராட்டம் என்றாலும் இந்த மண்ணில் தான் தொடங்கியது. திராவிட கழகத்துடைய கட்சிகள் என்றாலும் இங்கேதான் தொடங்கியது. திராவிட கட்சிகளும் நீதி கட்சிகளும் உருவாக காரணமாக இருந்தது இந்த மண்ணுதான். வரலாறு மாறுகிறது, திராவிட கைகளில் ஆட்சி போகிறது. போகின்ற போது நம்முடைய வளங்கள் செல்வங்கள் அனைத்தும் கொள்ளை போகிறது. இந்த வளங்கள் செல்வங்கள் எல்லாம் கொள்ளை போக காரணமாக இருந்தது இந்த திராவிட கட்சிகள். திமுக அதிமுக
இங்கிருந்த ஐயா ராஜாஜி இதே இந்த மண் சார்ந்தவர் தான். அவர்தான் சென்னை மாநகரத்தின் முதன்மை அமைச்சராக ஆண்டபோது இதே அஸ்தம்பட்டியில் தண்ணீர் பிரச்சனை பஞ்சம் வந்த போது 2 தண்ணீர் டேங்குகளை கட்டி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தார். பிறகு அவர் தவறான முடிவெடுத்தார். என்ன குலக்கல்வியை கொண்டு வந்தார். அப்போது நம் தமிழ் தாழ்மையுற்றது. இவர்கள் ஆள்வதற்காக இந்தி பிரிப்பை கொண்டு வந்தார்கள். அப்போது பெரும் புரட்சியும் போராட்டமும் வெடித்தது. அந்த பெரும் புரட்சியும் போராட்டமும் தான் இங்கிருந்து தொடங்கியதுதான். சேலத்தில் எங்கு எது தொடங்கினாலும் அது சேலத்தில் இருந்துதான் தொடங்கும். ஏனென்றால் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இருந்து வரலாறாக இங்கு வழியாக வீரம் செறிந்து வாழ்ந்த பகுதி மக்கள், பலதரப்பட்ட மக்களும் பல மொழியாளர்களும் இங்கு வாழ்கின்ற மக்கள் இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்திலே மணிமுத்து ஆறு ஒரு ஆறு இருக்கு. அன்று முத்துக்கள் விளைந்ததாம் நம் முன்னோர்கள் காலத்தில். இன்று அது சாக்கடை ஓடும் சாலையாக இருக்கிறது, கால்வாயாக இருக்கிறது, குடிநீருக்கு பஞ்சமாக இருந்தது. இப்படி எண்ணற்ற நமது வளங்களை செல்வங்களை எல்லாம் அழிப்பதும் நம் இனத்தை அழிப்பதும் நம் மொழியை அழிப்பதற்கும் காரணமாக இருந்தது இந்த திராவிட கட்சிகள் தான். ஏன் முதலாக தோன்றிய இந்த மாவட்டம் இந்தியாவிலே முதலாக தோன்றியது மாவட்டம் என்று வந்தது, நிர்வாகம் என்று வந்தது. ஆதியிலே வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் 1893 காலகட்டங்களில் நிர்வாகத்தை கொண்டு வருகிறான். அப்போதுதான் கிராமங்கள், பயிர் வகைகள், செல்வாக்குகள் எல்லாம் வருகிறது, நீர்ப்பாதைகள் ஓடுகிறது. அப்போதுதான் தார் சாலை போடுகிறான். சேலத்தில் இருந்து ஓமலூருக்கு முதலாக இந்தியாவிலே போட்டது தார் சாலை முதலில் நமது மாவட்டத்தில் தான். அப்படி என்றால் இன்று தமிழகத்தில் நமது மாவட்டம் எத்தனாவது இடத்தில் இருக்கிறது, எவ்வளவு வளங்கள் கொள்ளை போயிருக்கிறது. 4வது மாவட்டமாக வந்து நமக்கு எந்த வாழ்வாதாரம், பொருளாதாரம் அனைத்தும் இங்கு இருந்தது. ஆதி முதல் வெள்ளையர் ஆட்சி காலம் வரை ரயில்வே கோட்டமாகட்டும், இரும்பு தொழிற்சாலையாகட்டும், அல்லது இங்கு என்ன சாதி பார்த்து ஓட்டு போட நீ கருணாநிதி ஜெயில ஏன் சாதி பக்கமா ஓட்டு போட்ட? தொடங்கிறதுக்கு முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் அப்ப இத்தனை நாளா என்ன மயில் பிளந்து கொண்டு இருந்தீங்களா, கோமாவோட இருந்தீங்களா? அது என்னையா மருத்துவமனைக்கு போயிடுவீங்க. அதுவும் ஒரு மங்குனி அமைச்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த மாதிரிங்க, அதான் மக்கள் கூட்டம் அதிகமாயிடும், அதனால அமைச்சர்கள் யாரும் நாங்க வந்து பொது மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு போறதில்ல. என்ன அப்ப நீங்க மட்டும் நல்ல தரமான மருத்துவம் போய் மருத்துவம் பார்க்கணும், உங்க அமைச்சர், உங்க முதலமைச்சர். ஆனா எங்களை மாதிரி இருக்க ஏழைகள் உங்களுக்கு ஓட்டு அரசு மருத்துவமனைக்கு போகணும், பூச்சிக்கடிக்கு போகணும், மருந்து இருக்காது, மாத்திரையும் இருக்காது. எப்படியாப்பட்ட இழிநிலையை நமக்கு நிறுத்தி இருக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் செய்த சாதனை என்ன? கோடியா கொள்ளையடிச்சதை தவிர இன்னைக்கு நம்முடைய செல்வ வளம் இருக்கா, காடு வளம் இருக்கா, கனிம வளம் இருக்கா? இதே 8 வழிச்சாலைக்கு எதிராக 2017 இங்கதான கைதானோ அண்ணன் செந்தமிழ் சீமான் அவங்க போராடி 8 வழிச்சாலை தடுத்து நிறுத்தினாங்களே. எந்த திமுக செஞ்சுச்சு? எந்த அதிமுக செஞ்சுச்சு? ஒருத்தனை செய்யலையே. இதெல்லாம் திமுக எம்பி என்ன சொல்றாரு? சீமான்லாம் ஒரு ஆள், அவர்லாம் வந்து தமிழகத்துல வந்து ஓட்டு வாங்கி வென்றுவாரு. கேவலம் இல்லையா உங்களுக்குலாம்? ஏன் சுடுகாட்டுல ஊழல்வாதியா நீ? ஏன் அண்ணன் அப்பனுக்கு கட்ட தூய பால் சொல்லு பாப்போம். என்ன தகுதி இருக்குது? என்ன நேர்மையான ஆட்சி நடக்குது? ஆட்சி இதுக்கு எடுத்தாலும் ஊழல்,
இதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், கொலை, கொள்ளை. இதை தவிர திமுக ஆட்சி சாதனை என்ன? அது இப்பெல்லாம் எங்க ஒரு பாட்டு ஒண்ணு போட்டுட்டு இருப்பான், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு. இப்பவே முதலமைச்சர் தான் சொன்னாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நான் வந்த உடனே மது வழக்க ஒழிப்பேன்னாரு, முதல் கையெழுத்துனாரு. மூன்றரை சொல்லு பாப்போம். ஒரு மதுக்கடை மூன்றரை சொல்லுங்க பாப்போம். இல்ல, ஏன்? இவர்கள் அத்தனை பேரும் திருடர்கள். நம்மை ஆள்வதற்கும் வாழ்வதற்கு போட்ட திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கானதல்ல. ஒரு 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 திட்டம் போடுறாங்க, அரசு ஒரு திட்டம் போடுது, அந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டு மக்கள் போறாங்க, போன உடனே அவங்க பதிவு பண்றாங்க. ஒன்னும் இல்லப்பா, ஒரு அம்மாவுக்கு ஓய்வூதியம் வரல இல்லையா, விதவை காப்பீடு வரல, அதுக்கு போய் மனு கொடுக்குறாங்க, அதை அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அடுத்த 2 மாசத்துக்குள்ளார மீண்டும் ஒரு கூட்டம் விதவைக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அது இன்னும் மனு கொடுத்தாங்க, வரலீங்க. ஏங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு திட்டம் போட்டாங்க, மக்களுக்கான திட்டம்னு, அதனால நான் போக வேண்டாம், அந்த வேலையை பார்க்கணும், உங்க வேலை செய்ய முடியாதுங்க. நன்றி. இப்படி மக்களிடம் எந்த ஒரு செயல் திட்டமும் போகாமல் மக்களை அலக்கழித்துக் கொண்டிருக்க திருட்டு திராவிட கட்சிகளை ஒழிக்காமல் தமிழகத்தில் நல்லாட்சி மலராது. நம் நல்லாட்சி மலர வேண்டும் என்றால் அது நாம் தமிழக மட்டும்தான் முடியும். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை மக்களே, மக்கள் நலமுடன் வாழ வேண்டும், நல்ல ஆட்சி பெற வேண்டும் என்றால் அதுக்கு தகுதியானது ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உங்களை நம்பி உங்களோட நிற்கின்ற நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டு காலமாக யாரோடும் கூட்டணி இல்லாமல், ஓட்டுக்கும் நோட்டுக்கும் காசு தராமல், கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் காசு கொடுக்காமல் உங்களை நம்பி நிற்கிற உங்கள் பிள்ளைகளை எங்களை ஏமாற்றி விடாதீர்கள். ஏமாற்றால் நீங்கள் தான் ஏமாறுவீர்கள், நாங்கள் ஏமாற மாட்டோம். ஏன்? உங்களுக்கான கடமையை வேலையை நாங்கள் செய்து விட்டோம். நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சால் உங்களுக்கு நல்ல வாழ்வாதாரம், வாழ்க்கை பெறும். ஆகவே வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தால் தமிழ்நாடு பொன்னான நாடாகும். சேலம் மாவட்டம் நம்பர் 1 மாவட்டமாக ஆக்குவோம். நிச்சயம் நாங்கள் அதை செய்து காட்டுவோம். நாங்கள் ஒன்றும் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்தவர்கள் அல்ல, மக்களுக்கு உண்மை நேர்மை உழைக்க வந்தவர்கள். ஆகவே படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. 26 நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று, நாம் தமிழர்.